காலை வணக்கம் எரியோன். நம்மளோட 138வது நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்புடன் ஆரோக்கியமாக வரவேற்கிறேன். அப்புறம் மறக்காம என்னோட உடல்நிலை பற்றி விசாரிச்ச நல்ல உள்ளங்களுக்கு மிகவும் நன்றி. உங்க டிஎம்லாம் பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இவன் எங்கடா இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி போறானேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சிலந்தி மனிதன் படம் ரிலீஸ். அதற்காக நம்ம அங்கர மிசி இங்கிற மிசி டீமோட தான் போயிருந்தேன். நம்ம தான் கொஞ்சம் கோளாறான ஸ்பைடி ஃபேன் திரும்பி பார்த்தா, இங்க நம்மளை விட கோளாறான மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுலயும் ஒரு பக்கம் படம் நல்லா இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம நெய்பர்ஹுட் பக்கத்து வீட்டு சிலந்தி நண்பர்கள் ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கிட்டாங்க. வந்ததுக்கு நல்ல கண்புள்ளா காட்சியா இருந்துச்சு. அது கூடவே நம்ம புது நண்பர் ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு தேவையான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. சரினே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு காலை உணவுக்கு கட்டையை போட்டலாம் தான் பார்த்தேன். ஆனா நம்ம ஓசிடி மூலியால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருக்கிற டைம்ல எல்லா சத்து பொருட்கள் டக்குன்னு உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காலை உணவை சிறப்பா முடிச்சுக்கிட்டேன். ஒரு குட்டி கேப்ல ட்ரேடிங் வேலையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த கோகனட் தண்ணி வாங்கியிருந்தேன். ஆனா கபாலம் காலி ஆகிற அளவுக்கு ரொம்ப சுமாரான கெமிக்கல் டேஸ்ட். ஒரு டெஸ்டிங் போட தான் வாங்கினேன். ஸோ கண்டிப்பா நீங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அபேஸ் ஆகிருங்க. நல்ல லஞ்சை ஒரு பொடி பிடிச்சிட்டு ஒரு சின்ன வேலைக்காக நம்ம வெறுமி தோரை எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப நாளா ஒரு சின்ன லோ ரைஸ் பெட் தான் தேடிட்டு இருக்கேன். கரெக்டான இடத்துல கரெக்டா சிக்க மாட்டுது. அதனால வேற வழி இல்லாம ஒரு படா சைஸ் பெட்டை கண்டுபிடிச்சி ஆர்டர் போட்டேன். இந்த 2 டிசைன்ல என்ன வாங்கியிருப்பேன்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா அதை மறக்காம எனக்கு டிஎம்ல சொல்லுங்க. சில கிவ்அவே எல்லாம் உங்களுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பாப்போம் எத்தனை பேர் மஜாவா கண்டுபிடிக்கிறீங்கன்னு. அண்ட் இது கூடவே இந்த மாசம் மளிகை பொருட்கள்லாம் சேர்த்து வாங்கிடலாம்னு நம்ம பரவ மால்ல உள்ள பெரிய பசாரை நோக்கி கிளம்பிட்டேன். இனிமே நம்ம டமானி மாட்டுக்கு ஒரு பெரிய டாட்டா தான். ஏன்னா நான் பார்த்ததுல இந்த 2 கடைகள்லயும் நோ பெரிய டிஃபரன்ஸ், சின்ன சின்ன சில்லறை மாற்றங்கள் மட்டுமே. ஸோ எப்பயும் போல எதுக்கு வந்தோம்னே மறந்து ஃபுல் பிளேஸையும் ஆட்டம் அடிச்சுட்டு தேவையான மேட்டரை மட்டும் கரெக்டா எடுத்து பில்ல போட்டேன். ஆனா ஒரு வாட்டி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது தான் ரொம்ப குட்டகுழப்பமா இருக்கு. ஆனா ரொம்ப நாளா நம்ம பீச் பக்கம் எட்டி கூட பார்க்கல. அதுலயும் நம்ம பர்கர் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால நம்ம பெசி பங்களா நகர்ல கொஞ்ச நேரம் நல்லா உள்ள போயிட்டேன். வர என்னன்னு தெரியல, சிங்கப்பூர் மாதிரி சென்னையிலும் டெய்லி லைட்டா மழை பெஞ்சிருது. அந்த கிளைமேட் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. ஃபைனலா ஒரு நல்ல மனிதர் கடையில உள்ள டாகேஷ் பையில நல்லா கொஞ்சிட்டு இன்னைக்கு நாள ரொம்ப சாந்தமா முடிச்சுட்டேன். குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா சந்திப்போம்.